இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்தாச்சு. தீபாவளிக்கு ஸ்பெஷல் என்னங்க? முறுக்கு இல்லாமல் தீபாவளியா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலான முறுக்கு, நம்ம ஊர் வந்து ட்ரெடிஷ்னலான முறுக்கு அப்படின்னு சொல்லலாம். மணப்பாறைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முறுக்கு, எங்கள் ஊர் ஸ்பெஷல் முறுக்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து 2 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே கப்பால் நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். அரிசி மாவு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ சேம் அதே கப்பால் அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம உளுந்து பொட்டுக்கடலாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர். அதாவது 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சரியாக இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் பட்டர் சேர்த்துட்டாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாகவே நெய் சேர்த்துட்டாலும் ஓகே. நான் 2 ஸ்பூன் பட்டரும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்க விடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேவருக்காக இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள். 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டாலும் போதும். 3மே என்கிட்ட இருக்கனால 3யுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கப் மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல, தண்ணி எடுத்து அதே அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மாவை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதை நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து எல்லா மாவுலையுமே நல்லா நனைஞ்சிரும். நனைஞ்சதுக்கப்புறமா நல்லா பெரட்டினதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மாவில் எல்லா தண்ணியும் பட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பார்த்திங்கன்னா மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை சேர்த்துட்டு இது மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட எல்லா சைடுமே மாவு வந்து ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாவு கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் நனைஞ்சாச்சு. இந்த கரண்டியில் இருக்க மாவையும் இது கூடவே எடுத்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்தில் மாவு அந்த சூட்லேயே வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து முறுக்கு குழா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இந்த ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டார் வச்சு எடுத்துகிட்டு இதை போட்டு டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கும் போது உள்ளுக்குள்ளே அந்த கொள்ளாவில் வந்து இதுவுமே ஒட்டாமல் ரொம்ப க்ளீனாக நமக்கு வரும். அதுக்காக தான். இப்போ இதை ஆயில் தடவி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். உங்கள்கிட்ட என்ன கொள்ளா இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் பின்னாடி நான் பார்க்குறேன். மாவு கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடை விட அதிகமாகவே இருக்குது. அதனால் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா தட்டில் மாற்றிட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மாவு இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொதிக்கும். ஏன்னா அந்த 5 நிமிஷத்தில் சூட்டில் நல்லாவே வெந்திருக்கும். பாருங்கள், மாவு நல்லாவே வெந்தாச்சு. மாவு பிசையும் போது தெரியும் நமக்கு மாவு கரெக்டாக இருக்கா இல்லை டைட்டாக இருக்கா அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக லூஸாக இருக்காது. ஏன்னா 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஒருவேளை கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு 2 கையில் லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி தெளித்து லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். முறுக்கு மாவுலாம் நம்ம எப்படி பிசைவோம்ல, எப்போவும் பிசைகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கை வச்சு நம்ம அமுத்தும் போது நல்லா கைகள் சாஃப்டாக உள்ளே போகணும். அதுதான் பதம். இது மாதிரி நல்லா கை வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையும் போது மாவு என்ன ஆகும்னா நல்லாவே சாஃப்டாகிடும். அவ்வளோதான். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கையில் எடுத்து நம்ம வந்து கையை வச்சு அமுத்தினோன்னா நல்லாவே சாஃப்டாக உள்ள போகுது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொள்ளா இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டு நம்ம முறுக்கை சுற்றி பார்க்கலாம். நமக்கு முறுக்கு சுற்றும் போது கரெக்டாக கொஞ்சம் கூட விண்டு விழுகாமல் கரெக்டாக ரோல் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு இடையில அந்த விழுகுது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஃபஸ்ட்டு சுற்றி பாருங்கள். முறுக்கு வந்து இது மாதிரி கரெக்டாக வருது பாருங்கள். கொஞ்சம் கூட இடையில அந்து விழுகவே இல்லை, சரியாக இருக்குது. நம்மளாக கை வச்சு தான் எடுத்து விடணும். எடுத்து விட்டு லைட்டாக வந்து அந்த இடத்துல ஒட்டி விட்டுக்கோங்க. இல்லைனா எண்ணெயில் பட்டதுக்கப்புறமா பிரிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் நெருக்கமாக வந்து சுற்றிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒட்டிக்கும். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் இல்லைனா பிளேட்டு இல்லைனா கரண்டியில் கூட நீங்கள் டைரெக்டாக பிழிஞ்சு விடலாம். இது மாதிரி எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு ஒரு தட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான். இது மாதிரி நமக்கு கொஞ்சம் கூட பிஞ்சு விழுகாமல் இருக்கணும். இப்போ நமக்கு மாவு கரெக்டாக இருக்குது. நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக இது மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மாவு அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் அதில் வந்து போட்டு எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், மாவு கையில் எடுக்கிறப்ப ரொம்ப அழகாக வருது இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுவிட்டு இது மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது இதில் உள்ள பபிள்ஸ் எல்லாம் சத்தமெல்லாம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சுல. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. முறுக்கு வந்து அதில் போட்டு ஒட்டி உடனே திருப்பிட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும், இல்லைனா ஷேப்லாம் மாறி போயிடும். அதனால் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இது மாதிரி மெதுவாக பரட்டி விட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு. பாருங்கள், முறுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நம்ம உளுந்து இல்லாமல் பொட்டுக்கடலை இல்லாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. பாருங்கள், இது மாதிரி சுத்தமாக சத்தம் எதுவுமே இல்லாமல் அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயை விட்டு வெளியே எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்மளோட அழகான ரவுண்டாக முறுக்கு எல்லாமே தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், முறுக்கு எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குல்ல. அவ்வளவுதான். பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.